வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் இந்த பவுலில் தான் ஒரு 3 பவுல் சர்க்கரை எடுத்திருக்கேன். அந்த பவுல் உங்ககிட்ட காட்டணுன்னு சொல்லி தான் அதில் ஒயிட் பவுலில் உங்களுக்கு காட்டினேன். இது மொத்தமே 3 கப்பு சுகருங்க. இந்த சுகர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணுங்க. பாவு பதம் தேவையில்லை, ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு. இந்த சுகரை நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறினே இருங்க. தேங்காய் பர்ஃபி நல்லா சூப்பராக வந்துச்சு. எனக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். நீங்கள் சர்க்கரை வேணால் சர்க்கரையில் செய்யலாம், இல்லை வெல்லம் வேணால் வெல்லத்துலையும் செய்யலாங்க. நான் சர்க்கரையில் தான் செஞ்சேன். பாருங்கள், சர்க்கரை மொத்தம் கரைஞ்சி போச்சு. கரைஞ்சிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்தால் ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் அதில் போட்டுக்கலாம். நான் 3 பவுல் சர்க்கரை எடுத்தேன், அதே 3 பவுல் தேங்காய் தான் போடுறேன். உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் ஒரே ஈக்குவலாக தான் போட்டேன். 3 கப்பு சர்க்கரைனா 3 கப்பு தேங்காய் அப்படி போட்டேன். நீங்கள் வேணால் 2 கப்பு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பாவு கொதி வந்துச்சு. இப்போ இதில் ஒரு கம்பி பதம் வரணுங்க. பாருங்கள், ஒரு கம்பி அப்படியே உடையிற மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை போட்டுக்கலாம். நான் இந்த தேங்காய் ஒரு நல்ல ஒரு பெரிய தேங்காய் 2 தேங்காய் எடுத்தேங்க. அந்த தேங்காயில் நம்ம பின்னாடி பக்கம் அந்த கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, ஓடு மாதிரி, அதை கத்தியில் சீவிட்டு நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக துருவிட்டேன். நீங்களே இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். தேங்காய் பர்ஃபி நல்லா சூப்பராக வந்துச்சு. நீங்கள் கடையிலாம் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். ஆனால் நான் ஒரு குவான்டிட்டி அதிகமாக செய்யவும் எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. நீங்கள் ஒரு கொஞ்சமாக செய்யணுன்னா ஒரு 1/4 hour இல்லை 10 நிமிஷத்தில் கூட செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த தேங்காய் பர்ஃபியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தேங்காய் பர்ஃபி. நீங்கள் வெல்லம் வேணால் வெல்லத்தில் ட்ரை பண்ணுங்கள், இல்லை சுகர் வேணால் சுகர்லேயும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கு எப்படி செஞ்சாலும். இதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கினேங்க. இது நெய்லாம் கூட தேவையில்லை, ஏன்னா தேங்காயிலே நிறைய பால் வரும், அதுவே போதும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள், நான் கொஞ்சமாக சுக்கு பொடி போட்டுக்கினேன். சுக்கு பொடி ஏன் போட்டேன்னா, இது வெறும் சுகர்ன்றதுனால தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குங்க. சுகர் அதனால தான் நான் சுக்கு பொடி போட்டேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். எங்களுக்கு அந்த சுக்கு பொடியோட டேஸ்ட் ஸ்மெல்லும் பிடிக்கும், அதனால போட்டேன் நான். பாருங்கள், நல்லா ஓரத்தில் கட்டி ஆகினே வருது பாருங்கள். இது நல்லா ஒரு அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம ஒரு ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கோம். அந்த நெய் தடவுன ட்ரேயில் தான் இதை கொட்ட போகிறோம். எங்கிட்ட ட்ரே ட்ரேயில் கொட்டிட்டோம். இல்லைன்னா ஒரு சில்வர் தட்டில் கூட நீங்கள் நெய் தடவிட்டு போட்டுடலாங்க. இது கட் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக வந்துச்சு. ஆனால் இது எங்களுக்கு ஆறுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆச்சுங்க. நான் நிறைய இருந்தேன்னா ஆறுறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் கூட ஆறி போயிடும். பாருங்கள், இது மாதிரி நெய் தடவிட்டு நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பர்ஃபி இதிலே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதிலே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா பீஸ்லாம் சூப்பராக வந்துச்சுங்க. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நாங்கள் செல்லில் தாங்க வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் அந்த செல்லில் வீடியோ எடுக்கிறதுனால வீடியோவும் கிளியராக வரதில்லை. அதில் ஸ்டோரேஜ் பத்தாதனால நாங்கள் எடுக்கிற வீடியோவும் டெலிட் ஆகிடுது. அதனால தான் எங்களால் சரியாக வீடியோ போட முடியல. இப்போ கேமரா வாங்கிட்டாங்க, இனிமேல் அடுத்தடுத்து வீடியோ போடுவோங்க. நாங்கள் தேங்காய் பர்ஃபி செய்யணுன்னா எப்போவுமே கொஞ்சம் சுக்கு பொடி போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தொண்டை கரகரன்னு இல்லாமல் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பர்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்துச்சு தேங்காய் பர்ஃபி. அதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு.